நண்பர்களே, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிம்பாங்க. பொதுவாக எந்த ஆலயத்துக்கு போனாலும் அமைதியாக நீங்கள் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இதுக்கு உதாரணம் 31 கோடி தேவர்கள் கோயில் ஆலயத்தில் இருப்பாங்களாமா. அவங்களுடைய மந்திரம் அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்களாமா. நம்ம கோயிலில் நல்லதை நினச்சி நல்லதை வேண்டி சாமி கும்பிட்டா அந்த தேவர்கள் சொல்கிறது அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆலயங்களில் வந்து அமைதியாக சாமி கும்பிடுங்க. சாமிக்கிட்ட வரம் கண்டிப்பாக கேட்கணும். அந்த வரம் கேட்குறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. பொறுமையாக இப்போ நான் ஒன்று கேட்குறேன். பெருமாளே, இந்த வருஷம் புரட்டாசி மாதம் நல்லபடியாக வந்து உன்னை தரிசனம் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் உன்னை தரிசனம் பண்ணுறதுக்கு எனக்கு அருள் புரிவாய். என்னோடய வாழ்க்கையில் ஒரு படி நான் உயரதுக்கு எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு நான் கும்பிட்டுருக்கிறேன். நல்லதே நடக்கும்.